பழனி கோவில் நிலம் மோசடி தொடர்பாக சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனிடம் நடைபெற்ற விசாரணை நிறைவு பெற்றுள்ளது. திண்டுக்கல் ரவுண்டானா சாலையில் லிங்கா அவென்யூ இல்லத்தில் நடைபெற்ற விசாரணை நிறைவு பெற்றுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனிடம் நடத்தப்பட்ட விசாரணை தற்பொழுது நிறைவு செய்யப்பட்டுள்ளது. பழனி கோவில் நிலம் மோசடி தொடர்பாக சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனிடம் நடைபெற்ற விசாரணை தற்பொழுது நிறைவு செய்யப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இருக்கிறார். பாலாஜி, வணக்கம். சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனிடம் விசாரணை நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த விசாரணையில் என்னவெல்லாம் தெரிய வந்துள்ளது? அருணா, நீதிமன்ற உத்தரவின்படி அறக்கட்டளைக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான இடம் பழனி மலைக்கோவிலுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. இந்த இடத்தை கடந்த மாதம் 6ஆம் தேதி பழனி சார் பதிவாளர் பொறுப்பில் இருந்த ஜஸ்டின் மணிகண்டன் வெள்ளத்துறை மற்றும் சேதுபதி ஆகிய 2 தனி நபர்கள் பெயர்ல போலி ஆவணங்களை கொண்டு அதை பத்திரப்பதிவு செய்து வைத்தார். இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் 3ஆம் நாளாக இன்றும் தொடர்ந்து பல்வேறு இடங்கள்ல சோதனை நடத்தி வராங்க. இதுல சிபிசிஐடி எஸ்பி சஜிதா தலைமையில டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர்கள் உள்ளிட்டோர் இந்த சோதனையில குழுவாக ஈடுபட்டிருக்காங்க. 3ஆம் நாளாக இன்றைக்கு திண்டுக்கல் ரவுண்ட் ரோடு லிங்கா அவென்யூ பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய பழனி சார் ஜஸ்டின் மணிகண்டனுடைய இல்லத்துல 2 வாகனங்கள்ல வந்த சிபிசிஐடி டிஎஸ்பி அஜய் தங்கம் மற்றும் சிபிசிஐடி போலீசார் காலை 8 மணியிலிருந்து தொடர்ந்து இங்க தீவிர சோதனையிலையும் விசாரணையிலையும் ஈடுபட்டாங்க. வீட்டுல சார் பதிவாளர் இல்லாத நிலையில அங்கு இருந்து அவருடைய மாமனார், மாமியார், மனைவி மற்றும் 2 குழந்தைகள் ஆகியோரிடமும் தொடர்ந்து விசாரணையும் சோதனையும் நடத்தினாங்க. சுமார் 3 மணி நேரத்திற்கு பிறகு டிஎஸ்பி இங்கிருந்து வெளியேறி பழனி சென்ற போதும் அவருடன் வந்த குழுவினர் தொடர்ந்து இந்த சோதனையை அவங்க நடத்தினாங்க. சுமார் 1 மணி அளவுல இந்த சோதனை 5 மணி நேரங்களுக்கு பின் இங்க ஜஸ்டின் மணிகண்டனுடைய வீட்டில் நடத்த சோதனை நிறைவு பெற்றிருக்கு. இந்த வழக்கு தொடர்பா இங்கிருந்து சில நகல்களையும் ஆவணங்களையும் இவர்கள் சில ஆவணங்களை நகர்த்து சென்றிருக்காங்க. ஏற்கனவே இது தொடர்பா சென்னை உயர்நீதிமன்ற கிளையில முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செஞ்சிருந்த இந்த ஜஸ்டின் மணிகண்டனுக்கு நேற்று நிபந்தனையுடன் ஜாமீன் கிடைத்திருக்கு. அவர் ஜூலை 27ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரை திண்டுக்கல்ல இருக்கிற சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும். இதே போல தற்பொழுது மேலும் இது தொடர்பாக இந்த ஒட்டஞ்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஜஸ்டின் மணிகண்டனுடைய நண்பரான நில புரோக்கர் மற்றும் பத்திர எழுத்தர் ஜெயபிரகாஷ் வீடு, நிலத்தை வாங்கிய இருவரில் ஒருவரான பழனி டிகேஎன் புதூர்ல இருக்கக்கூடிய சேதுபதியோட வீடு, பத்திரப்பதிவின் போது சாட்சி கையெழுத்திட்ட பழனியை சார்ந்த 27வது வார்டு திமுக கிளை செயலாளர் லட்சுமணன் வீடு, அதோட பழனி சார் பதிவாளர் அலுவலகம். இந்த அலுவலகத்துல குறிப்பா எஸ்பியே நேரடியா தன்னுடைய குழுவினரோட தற்போது தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க. இங்கே நடந்த குறிப்பா திண்டுக்கல்ல இப்ப நடந்த இந்த சோதனை 5 மணி நேரம் நடந்த சோதனையில பல்வேறு ஆவணங்களை நகல் எடுத்து சென்றிருக்காங்க. அருணா, உங்களுடைய கூடுதல் தகவலுக்கு நன்றி பாலாஜி.